வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் நடைபெற்ற சீதாராமன் திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் ஸ்ரீ ராமன் நவமி சீதாராமர் திருக்கல்யாணம் மற்றும் ராமர் பட்டாபிஷேக விழா நடைபெற்று வருகிறது. விழாவையொட்டி கடந்த 10 நாட்களாக ஸ்ரீ ராமன் நவமி உற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கும் ஸ்ரீ சீதா என்கிற ஜானகிக்கும் சீரும் சிறப்புடன் ஸ்ரீ சீதாராமர் திருக்கல்யாணம் மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் சீர்வரிசை தட்டுகளுடன் ஊர்வலம் வந்தனர். தொடர்ந்து நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பின்னர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் திருமாங்கல்ய தாரணம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராவுத்தன்குப்பம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் முருகனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராவுத்தன்குப்பம் பகுதியில் அதிமுக வேட்பாளராக முருகன் போட்டியிடுகிறார். வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் முருகன் நேற்று ராவுத்தன்குப்பம் பகுதியில் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முருகனுக்கு வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராவுத்தன்குப்பம் பகுதியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஒன்றிணைந்து ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் முன்னிலையில் வேட்பாளர் முருகனுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கும் விதமாக ஆளுயர மாலை அணிவித்து பூச்செண்டு வழங்கி ஜேசிபி இயந்திரம் மூலம் ரோஜா பூக்களால் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் வாக்கு சேகரிப்பினை தொடங்கிய போது அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு ஆரத்தி எடுத்து மலர் தூவி வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் புரட்சி பாரதம் உட்பட பல்வேறு கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக புதுச்சேரியில் டீ விலை 20 ரூபாயாகவும் காஃபியின் விலை 30 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. மேற்கு ஆசிய போர் காரணமாக உலகம் முழுவதும் எரிபொருள் விநியோக சங்கிலி தடைபட்டுள்ளது. இதன் காரணமாக இந்தியாவில் வணிக சிலிண்டர் விநியோகம் தடைபட்டுள்ளது. இதனால் புதுச்சேரியில் பல சிறிய உணவகங்கள் மூடப்பட்ட நிலையில் திறந்திருக்கும் கடைகளிலும் உணவுப் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. பெரிய ஓட்டல்களில் குறிப்பிட்ட உணவுகள் மட்டுமே கிடைக்கும் என தெரிவிக்கின்றனர். முதலிலேயே முழுமையாக ஆர்டர் கொடுக்க வேண்டும். கேஸ் அடிக்கடி உபயோகப்படுத்த முடியாது என்பதால் ஒரே கட்டமாக சமைத்து எடுத்து வருவோம் என தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் உணவுப் பொருட்களை தொடர்ந்து டீ, காஃபி விலையையும் உயர்த்தப் போவதாக டீ கடை உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். 12, 15 ரூபாய் என விற்கப்பட்ட டீ 20 ரூபாயாகவும் 25 ரூபாய்க்கு விற்கப்பட்ட காஃபி 30 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு நாளை முதல் அமலுக்கு வருகிறது. புதுச்சேரி வானரப்பேட்டையில் ஸ்ரீ எல்லை காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வானரப்பேட்டை காளியம்மன் கோவில் தோட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லை காளியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களின் ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நேற்று மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த மகா கும்பாபிஷேக விழாவிற்கான பூர்வாங்க பணிகள் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கின. தொடர்ந்து 3 நாட்களாக பல்வேறு கால யாகசாலை பூஜைகள், விசேஷ ஹோமங்கள் மற்றும் நாடி சந்தானம் போன்ற ஆன்மீக வழிபாடுகள் ஆகம முறைப்படி நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேகம் நேற்று காலை நடைபெற்றது. காலை 9 மணிக்கு 4ஆம் கால திரவியாகிதி மற்றும் மகா பூர்ணாகிதி நடைபெற்றது. காலை 9:50 முதல்
10:35 மணிக்குள் மிதுன லக்னத்தில் வேத மந்திரங்கள் முழங்க அருள்மிகு ஸ்ரீ எல்லை காளியம்மன் மற்றும் விமான கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த ஆன்மீக நிகழ்வில் வானரப்பேட்டை மற்றும் அதனை சுற்றி உள்ள ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் நாரி சக்தி வந்தனா முன்னெடுப்பின் அடிப்படையில் பெண்களுக்கு பாராளுமன்றத்தில் 33% ஒதுக்கீடு வழங்கும் சட்ட முயற்சிக்கு ஆதரவாக சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி மாநில தலைவி திருமதி தாமரை செல்வி அவர்கள் கலந்து கொண்டு பிரதமருக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் பெண்களுக்கு அரசியல் துறையில் சம உரிமை மற்றும் முன்னேற்றம் கிடைக்க இந்த சட்டம் முக்கியமானதாக இருக்கும் என்றும் இதன் அவசியத்தை பொதுமக்களிடையே கொண்டு செல்ல மகளிர் அணி முனைப்புடன் செயல்படும் என்றும் தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறுகையில், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பின்னர் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி அவற்றை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார். பெண்கள் சம உரிமை பெற்று முன்னேற வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்துள்ள அவர் அதே நோக்கத்தின் தொடர்ச்சியாக பெண்களுக்கு 33% ஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை வரவிருக்கும் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற உறுதி கொண்டுள்ளார் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் துணை தலைவிகள் மீனா, மஞ்சு, சமூக ஊடக பிரிவு மாநில பொறுப்பாளர் சுகந்தினி, செயற்குழு உறுப்பினர்கள் மஞ்சுளா, வசந்தி, வேளாங்கண்ணி, சுஜாதா, மாநில செயலாளர்கள் விசாலட்சுமி, மகாலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதி மக்களுக்கான வேட்பாளர் ரவிக்குமார் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து. தமிழ் புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு புதுச்சேரி வில்லியனூர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் தொகுதி மக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான என் ரங்கசாமி அவர்களை நேரில் சந்தித்து ரவிக்குமார் வாழ்த்து பெற்றார். முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி தொகுதி மக்களின் நலனுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவேன் என அவர் உறுதியளித்தார். நிர்வாகிகள் மற்றும் மக்களுடன் சந்திப்பு வாழ்த்து செய்தியில் அவர் குறிப்பிட்டதாவது, இந்த தமிழ் புத்தாண்டு வில்லியனூர் தொகுதி மக்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒளியையும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரட்டும். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் நல்லாட்சியில் வில்லியனூர் தொகுதி ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றப்படும். தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்தித்த அவர் அவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி உற்சாகப்படுத்தினார். இந்த சந்திப்பின் போது கட்சி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் உடனிருந்தனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி புதுச்சேரி, காரைக்காலிலும் வரும் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு மதுபான கடைகள் மூட கலால் துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் கடந்த 9ஆம் தேதி நடந்தது. இதையொட்டி கடந்த 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை புதுச்சேரி, காரைக்காலில் மதுபான கடைகள் மூடப்பட்டிருந்தன. இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடக்கிறது. இதையடுத்து துணைநிலை ஆளுநர் உத்தரவின்படி கலால் துறை துணை ஆணையர் மேத்யூ தாமஸ் பிறப்பித்துள்ள உத்தரவில் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் தமிழ்நாடு மாநிலத்துடன் எளிதில் ஊடுருவக்கூடிய எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. அண்டை மாநிலமான தமிழ்நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கை பராமரிப்பதில் தேர்தல் இயந்திரத்திற்கு திறம்பட ஆதரவளிக்க வேண்டும். ஆகவே புதுச்சேரி கலால் விதிகள் அதிகாரங்களை பயன்படுத்தி புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள சாராயம், கள்ளு மற்றும் மதுபானம் வழங்கும் பார்கள் மற்றும் உணவகங்கள் உட்பட அனைத்து மதுபான கடைகளும் ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் ஏப்ரல் 23 வரை மூட உத்தரவிட்டுள்ளார். மூலக்குளம் பகுதியில் இயங்கி வரும் கிறிஸ்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆண்டு விழா நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் மூலக்குளம் பகுதியில் இயங்கி வரும் கிறிஸ்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2வது ஆண்டாக கல்லூரியின் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் சேம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் நிறுவனர் மற்றும் கல்லூரியின் தாளாளர் முனைவர் SR சேம்பால் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். அறக்கட்டளை குழுமத்தின் இயக்குனர் குமரவேல் மற்றும் அறக்கட்டளை குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம் ஆகியோர் நிகழ்வினை சிறப்பித்தனர். கிறிஸ்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் அன்பழகன் நிகழ்வினை தொடங்கி வைத்தார். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக தொலைக்காட்சி இணை சார்ந்த பாடகர்கள், சரிகமபா வெற்றியாளர்கள் வர்ஷா, கிருஷ்ணன் மற்றும் ஜீவன் பத்மகுமார் ஆகியோர் பங்கேற்று பாடி மகிழ்வைத்தனர். மேலும் மாணவர்களின் ஆடல் பாடல் நிகழ்ச்சியோடு நிகழ்வு சிறப்பாக நடந்து முடிந்தது. இதில் பேராசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் என அனைவரும் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு நாளை புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என்று புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது குறித்து ஜிப்மர் மக்கள் தொடர்பு அதிகாரி டாக்டர் சிவகுமார் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், மத்திய அரசு விடுமுறை தினமான செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனையின் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது. எனவே செவ்வாய்க்கிழமை வெளிப்புற சிகிச்சை பிரிவுக்கு நோயாளிகள் வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எனினும் அவசர சிகிச்சை பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல இயங்கும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் புத்தாண்டினை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி சுயேட்சை வேட்பாளர் IGV பிரபாவதி வீரராகு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி தமிழகத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. அறுவடை திருநாள் புத்தாண்டை ஒட்டி சுயேட்சை வேட்பாளர் IGV பிரபாவதி வீரராகு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நம் நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் இந்த பண்டிகைகளை கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவரின் பசிப்போக்கும் உழவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த பண்டிகைகள் இயற்கை மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் வகையில் அமைந்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கு இந்த பண்டிகைகள் மிகச்சிறந்த ஊக்கமளிக்கட்டும் எனவும் விசேஷமிக்க தருணத்தில் அனைவருக்கும், குறிப்பாக உலகெங்கிலும் உள்ள தமிழ் சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் நமது பெருமைமிக்க பண்டைய மற்றும் வளமான தமிழ் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம், துடிப்பான நிகழ்காலம் மற்றும் நம்பிக்கைக்குரிய எதிர்காலத்தின் கொண்டாட்டமாகும். புத்தாண்டு அனைவருக்கும் வளம், நல்ல ஆரோக்கியம், புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் மற்றும் ஏராளமான வாய்ப்புகளை கொண்டு வரட்டும். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய சாதனைகளை படைத்து புதிய வெற்றிகளை பெற்று வழிமறிக்கும் தடைகளை எல்லாம் தகர்த்து வளமான தமிழ்நாட்டை படைத்திடுவோம் என இப்புத்தாண்டில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உறுதியேற்போம் என்று தெரிவித்தார். காரைக்காலில் பழைய கட்டிடம் இடிந்து விழுந்ததில் சாலையில் நடந்து சென்ற பெண் உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற பாரதியார் சாலையில் உள்ள பழமையான கட்டிடம் ஒன்று கடந்த 1 மாதமாக பராமரிப்பு வேலை காரணமாக அதிலிருந்து மதுபான கடை மாற்றப்பட்டு அந்த கட்டிடத்தை இடித்து அகற்றும் பணிகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இன்று மதியம் 12 மணி அளவில் அந்த கட்டிடம் திடீரென பலத்த சத்தத்துடன் இடிந்து பாரதியார் சாலையில் விழுந்தது. இதில் சாலையோரம் நடந்து சென்ற பெண் ஒருவர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்த காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் மீட்கும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். கட்டிட இடர்பாடுகளில் சிக்கி உள்ளனரா என்று தீயணைப்பு துறையினர் JCB வாகனத்தின் உதவியுடன் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.